போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள், இறைவன் அழைப்பை ஏற்று அவரை மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள், இறைவன் அழைப்பை ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இயேசுவில் நாமும் வாழ்ந்திட வேண்டும், அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும். இயேசுவின் நாமும் வாழ்ந்திட வேண்டும், அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும். பாவம் போக்கிட வேண்டும், கோபம் நீக்கிட வேண்டும், என்றும் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும், அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள், இறைவன் அழைப்பை ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரங்களே, இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெறுவதற்கு பாவம் ஒரு தடைக்கல்லாக இருந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை, பாவ இயல்புகளை, பாவ நாட்டங்களை இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியின் ஒன்றிப்பிலில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 5 முதல் 8 முடிய, 7, 1-5 மற்றும் 10வது வசனம். அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியும் வல்லமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பேருக்கேற்ப மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு
சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒளிர்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரளுமே வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றார். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொள்பவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையாம் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 14 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பீட்டளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பீட்டளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு
இயேசுக்கே புகழ், புகழ். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வார்த்தைகளையும் ஏன் சொன்னேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே எங்கே ஒடியாந்துருவோம்? சத்தமா யார் பெற்ற பிள்ளைய தானாக கத்திட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே எங்கே ஒடியாந்துடுறோம்? அந்தோணியாருடைய ஆலயத்திற்கு ஒடியாந்துடுறோம். ஏன் வர்றோம்? இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க சாமி அப்படின்னு சொல்லிடுங்க, இல்லையா? ஆலயத்திற்கு, வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு வருவது எந்த ஆவியால் இயக்கப்பட்டு வருகிறோம்? தூய ஆவியால். ஆலயத்திற்கு வந்த பிறகு தீய ஆவி ஆட்கொள்வான். என்ன சொல்லுவான்? வாயை திறந்துராத, பாடிராத, வேடிக்கை பாரு, அப்படிலாம் சொல்லுவான். அப்படி சொல்றவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். நீங்க உள்ள வரணும் அப்படின்றதுக்காக இது ஒரு முகவுரை தான். இப்ப அமர்ந்திருப்பது எதற்காக? இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. அப்படி அமர்ந்த பிறகு இறைவனுடைய வார்த்தையை கேட்காதன்னு ஒரு ஆவி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம கீழ்ப்படியவே கூடாது. அதனாலதான் இன்னைக்கு முதல் வாசகம் அருமையாக சொல்லுகின்றது. அழிவை பற்றி சொல்லல, இல்லையா? நோவாவினுடைய காலத்தில் எத்தனை நாட்கள்? 40 இரவும் 40 பகலும் மழை பெய்ததாக கூறுகின்றார்கள், இல்லையா? உடனே நம்ம அழிவு என்ற சிந்தனைக்கு போய்விடக்கூடாது. தமிழ்ல அழகான கூற்றென்று சொல்லுவார்கள், இலைமறை காயாய் இறையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் இங்கு அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. என்னது இலைமறை காயாய் அப்படின்னு கேட்கலாம், இல்லையா? இலைமறையாக மறைந்து இருக்கின்ற அந்த காய்களை, கனிகளை நாம் கண்ணுக்கு அவ்வளவு எளிதாக என்ன செய்யாது? தெரியாது. இலைகளை விலக்கி பார்க்கின்ற பொழுது அந்த காய்களை, கனிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று இன்றைய முதல் வாசகத்திலே சற்று ஆழ பயணிக்க வேண்டும். சற்று ஆழ பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த இறையியல் நமக்கு புலப்படும். என்ன ஆழ பயணிப்பது? இந்த முதல் வாசகத்தினுடைய மைய கருத்து எதை மையப்படுத்துகின்றது என்றால், பாவத்தை அகற்றி இறைவனோடு ஒன்றித்து வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற அருமையான சிந்தனை, இல்லையா? முதல் வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது அருமையாக சொல்லப்படுகிறது, பாவம் அழிந்த மக்களினம் அப்படின்றதை இறைவன் கண்டுகொண்டு நீரினால் அவர்களை சுத்தப்படுத்த ஆசி கொள்ளுகின்றார். அப்பொழுது நீரினால் சுத்தப்படுத்துகின்றது எதை முன்னிறுத்துகின்றது? திருமுழுக்கை முன்னிறுத்துகின்றது. நாம் திருமுழுக்கின் போது நாம் கழுவப்படுகின்றோம், நீரினால் ஊற்றி கழுவப்படுகின்றோம். இதனுடைய முன் அடையாளம் இன்றைய முதல் நற்செய்தி. அன்று பாவங்களை கழுவுவதற்கென்றே 40 பகலும் 40 இரவும் மழை பொழிந்து பாவங்கள் அற்று பாவங்களை கழுவி ஒரு புதிய சமூகத்தை, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றார் இறைவன் என்பதை மையப்படுத்தி காட்டுகின்றது. இந்த இறையியல் சிந்தனையை இன்றைய முதல் வாசகம் கூறுவது போல இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்க வேண்டும். பெரு ஆற்றின் வெள்ளத்தில் இறைவன் என்ன செய்கின்றார்? குடிகொண்டிருக்கின்றார் அப்படின்றதான் இன்னைக்கு எங்கேயும் பார்த்தோம், இன்னைக்கு திருப்பாடலையும் படித்தோம், இல்லையா? பெரும் வெள்ளத்தின் மத்தியிலும் இறைவன் இருக்கின்றார். அதே போன்று இன்னைக்கு நற்செய்தியை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு நற்செய்தி என்ன? இன்னுமா என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை? இன்னுமா என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை? சில நேரத்தில் கோயிலுக்கு உள்ள வந்துடுவோம், கோயிலுக்குள்ள தான் இருப்போம், இறை வார்த்தையை கேட்க மாட்டோம், இறை பிரசன்னத்தை உணர மாட்டோம், ஏதோ ஒரு நினைப்புல இந்த இடத்துல உட்கார்ந்துருவோம், இல்லையா? அப்ப நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதே எல்லாவற்றையும், பாவம், கோபம், சாபம், வெஞ்சினம், யாரு மேலாவது வெறி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? செருப்பை கலட்டி போட்டு வர்றது மாதிரியே வெறுப்பையும் என்ன செஞ்சிடணும்? கலட்டி போட்டு வந்துடணும், இல்லையா? அது போன்றுதான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள் யாரை அறிந்து கொள்ளவில்லை? ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. எது அறிய விடாமல் செய்கின்றது? அவர்களுடைய பாவம். அப்ப இந்த பாவம் ஒரு மனிதரிடத்தில் குடிகொண்டிருக்கின்ற பொழுது நாம் யாரை அறிந்து கொள்ள முடியாது? இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. எம்மாவு பயணத்திலே இயேசுவோடு பயணித்தார்கள், இல்லையா? இயேசுவோடு பேசிக்கொண்டு சென்றார்கள்,
இயேசுவோடு உரையாடி கொண்டு சென்றார்கள். கேள்விகள் பல கேட்டார்கள். ஆனாலும் யாரை உணர்ந்து கொள்ளவில்லை? இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை இல்லையா? ஏதோ ஒரு எண்ணத்தில், ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இயேசு என்று அறியாமலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். நீங்களும் நானும் இந்த அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வருகின்றோம் என்றால் யாருடைய அருளை பெறுவதற்கு? யாருடைய அருளை பெறுவதற்கு? அந்தோனியரின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவதற்காக நாம் இங்கு வருகின்றோம் என்றால் பாவம் மற்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு எண்ணத்தில் எங்கு பயணிக்கின்றோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயணிக்கின்றோம். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயணிக்கின்ற பொழுது என்னில் இருக்கின்ற பாவங்கள், சாபங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இல்லையா, இதெல்லாம் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு புதிய மனுஷியாக இந்த ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திற்கு வெளியே செல்லுகின்ற பொழுது நான் எந்த அருளை, எந்த ஆசிரை இந்த ஆலயத்தில் பெற்றேனோ அதே அந்த அருளோடும் ஆசியோடும் நாம் செல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய புதிய மக்களாக செல்லுகின்றோம். நாம் இயேசுவை உணர்ந்து கொள்கின்றோம். இது தெய்வீக பலியிலே வார்த்தையில் அகஸ்தினர் அருமையாக சொல்லுவார், வார்த்தையால் ஊடுருவப்படாதவன் நற்கருணையிலும் அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியாது. அப்ப இயேசுவினுடைய வார்த்தையால் நாம் எல்லோரும் கழுவப்படுகின்றோம். எல்லாவித நிலைகளில் இருந்தும் கழுவப்படுகின்றோம். ஒரு புதிய மனிதர்களாக இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய அந்த அருளையும் பாக்கியத்தையும் நாம் பெறுகின்றோம் என்பதை நினைவுறுத்துவதற்காக தான் இந்த தெய்வீக பலிக்கு அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, விருப்பத்தினாலோ, பிறருடைய கட்டாயத்தினாலோ வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது அதே மனிதர்களாக செல்லக்கூடாது என்பதை அறிந்துதான் கத்தோலிக்க திருவை ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது முதல் முறையாக எந்த வழிபாட்டில் பங்கேற்கின்றோம்? பாவ மன்னிப்பு. அந்த பாவத்தில் இருந்து கழுவப்படுவதற்காக. அப்ப அந்த பாவத்தை சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது மட்டுமே அந்த பாவம் கழுவப்படுகின்றது. அப்ப பாவத்தினால் ஒரு மனிதன் யாரை கண்டுகொள்ள முடியாது? யாரை கண்டுகொள்ள முடியாது? இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. அதனால் தான் அந்த எம்மாவு பயணத்திலே பயணித்தவர்கள் எப்பொழுது ஆண்டவரை கண்டுணர்ந்தார்கள்? அவர் எப்பொழுது பந்தியில் அமர்ந்து அப்பங்களை பிட்டாரோ அப்பொழுது அவர்கள் நெஞ்சங்கள் பற்றி எரிகின்றது. ஆஹா, நம்மோடு வந்தவர் அவர் அல்லவா? அப்ப நீங்களும் அதே போன்று இந்த பலியில் பங்கேற்கின்ற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது, வார்த்தைகளை பிடுகின்ற பொழுது, உங்களுடைய பாவ நிலைகளை விட்டகலுகின்ற பொழுது மட்டுமே யாரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அதற்காகத்தான் நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட எதை நோக்கி பயணிக்கின்றீர்கள்? ஆலயத்தை நோக்கி பயணிக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் தெய்வீக பலியில் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம், நீங்கள் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம், இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு முறையும் உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் யாருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றீர்கள்? இயேசுவினுடைய பிள்ளைகளாக, இயேசுவாக மாற்றப்படுகின்றீர்கள். அப்பொழுதுதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிப்பது போல, இனி வாழ்வது சத்தமா வாழ்வது, இனி பேசுவது, இனி செயல்படுவது என் ஆண்டவர் என்னுள் செயலாற்றுகின்றார். பாவம் மற்றவர்களாக இருக்கின்ற பொழுது, பாவத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டால் அல்ல, பாவத்தை விட்டகழுகின்ற பொழுது நான் யாரை கண்டுகொள்ள முடியும்? என் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காக மட்டுமே நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்ற பொழுது யாருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம்? ஆதி ஏவையின் பிள்ளைகளாக அல்ல, உரிமை தாயின் பிள்ளைகளாக. அந்தோனியாரை தேடி வருகின்றீர்கள் என்றால் அந்தோனியார் யாரை பறைசாற்றினார்? யாரை பறைசாற்றினார்? ஆண்டவரை பறைசாற்றினார். ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே அவருடைய காலத்தில் விவிலியம் அவருடைய கரங்களில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நேரங்களில் எல்லாம் முழந்தாள் படியிட்டு இறை வார்த்தையை அறிந்து இறை வார்த்தையை அறிவித்தார் இல்லையா? அப்ப இறைவனை அறிவதற்கு அவர் சென்ற இடம் எது? இறைவனுடைய வார்த்தை. அதனாலதான் அவருடைய கரத்துல என்ன இருக்குது? விவிலியம் இருக்கின்றது. விவிலியத்திற்கு மேல யார் இருக்கிறது? வார்த்தையினுடைய மறுரூபத்தை தத்துரூபமாக கண்டுகொண்ட புனிதர் யாருங்க? அந்தோனியார். அதனாலதான் கத்தோலிக்க திருவை அவருக்கு அடையாளத்தை கொடுக்கின்றது. அவருடைய கரத்தில் யார் இருக்கின்றது?
வார்த்தையின் வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவரை நீங்களும் நானும் தேடி ஒவ்வொரு முறை நாடி வருகின்ற பொழுதெல்லாம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது அகற்றப்படும், கழுவப்படும், இல்லையா? அந்த நம்பிக்கையில் நாம் இந்த ஆலயத்தில் இந்த தெய்வீக பலியில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டுமே என் பாவங்கள் கழுவப்படும். நான் யாரை அறிந்து கொள்ள முடியும்? என் ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்து கொள்ள முடியும். எனவே அந்த அறிதலை நான் என்ன செய்யணும்? பவுலடியாரை போல பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகின்றார் அல்லவா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். நீங்களும் நானும் வந்தது யாரை அறிவதற்கு? ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு. அப்ப நான் இயேசுவை அறிய முயல்கின்றேன் என்றாலே என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு அகலுகின்றது. நான் இயேசுவாக மாறுகின்ற பொழுது என்னில் இருக்கின்ற அந்த பாவ நிலைகள் எல்லாவற்றையும் இறைவன் மன்னித்து என்னை என் குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றவர்கள் மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட தூய ஆவியின் உந்துதல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், இல்லையா? அதைத்தான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் படிக்கின்றோம். தூய ஆவியால் உந்தப்பட்டால் அன்றி வேறு எவனும் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடவே முடியாது. இயேசுவின் வார்த்தைகளை அறிக்கையிடவே முடியாது. இயேசு என்று கூட சொல்லவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கூட சொல்லவும் முடியாது. அப்ப நான் இந்த இடத்திற்கு என்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது அன்று மோசேவுக்கு மொழிந்த அதே அந்த வார்த்தையை இறைவன் இன்று உங்களுக்கு வழங்குகின்றார். 3:5 சொல்லுவது போல, மோசே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் புனிதமானது. அப்ப நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து நின்னுட்டோம் அப்படின்னாவே நீங்களும் நானும் புனிதமாக்கப்பட்டிருக்கின்றோம். பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கின்றோம், பாவத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றோம், இறை வல்லமையால் நிரப்பப்பட இருக்கின்றோம், இறை வல்லமையை பெற்ற மக்களாக இவ்வாலயத்தை விட்டு செல்ல இருக்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இறை வல்லமையோடு எந்த வல்லமையோடு நீங்கள் இங்கே வந்தீர்களோ அது தனி, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் இதை விட்டு செல்லுகின்ற பொழுது இறை வல்லமையோடு இறை ஆவியால் இறை ஆசிரால் நிரப்பப்பட்ட மக்களாக செல்ல வேண்டும் என்ற வரம் கேட்டு இந்த தெய்வீக பலியில் ஒரே குடும்பமாக இணைவோம். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை அறிக்கை செய்வோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் என அனைவரையும் ஆசீர்வதியும். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுடன் வாழ ஒவ்வொருவரையும் அழைக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் நாயகனே எம் இறைவா, உம்மை நாடி தேடி வருகின்ற அனைத்து அந்தோணியாரின் பக்தர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நடக்கவும், இவர்களின் நோய்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானமின்மை, வறுமை இவை அனைத்தையும் போக்கி புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவான எம் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும், அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக வேண்டுகின்ற நேரம் இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 கூறியது போல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். எத்தகைய சுமைகளை, வேதனைகளை,
இன்னல்களை, இடையூறுகளை நம் இதயங்களில் சுமந்து வந்தோமோ அதை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற நேரம் இது. ஆண்டவரே, இதுதான் நான், இதுதான் என்னுடைய தடைகள், இதுதான் என்னுடைய கவலைகள், இதுதான் என்னுடைய கண்ணீர் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். யோவான் 16:20 படிப்பது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நேரம் இது. நீங்கள் எதை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க இந்த ஆலயம் நோக்கி உங்களுடைய கால்கள் விரைந்தனவோ அந்த சுமைகளை சுகங்களாக மாற்றுகின்ற நேரம் இது என்பதை உணர்ந்து குருவானவருடைய அர்ப்பணிப்போடு உங்கள் இதயங்களில் இருக்கின்ற சுமைகளை அப்பரச காணிக்கைகளோடு அர்ப்பணிக்கின்ற நேரத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரே, இவ்வாலயத்தில் மட்டுமல்ல, இவ்வாலயத்தில் வெளியிலும் இவ்வாலயத்தை நோக்கி வர இருக்கின்ற பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்திரள வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்பட்ட குடும்பங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் ஆண்டவரே உமை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாவும் இளைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவாவும் இளைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தார் எனக்கு இழப்பென்ன, இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயே என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோ அன்பா ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோ அன்பா சகோதரங்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான எம் இறைவா, அப்பரச காணிக்கைகளோடு மக்களையும் மக்களின் இதயங்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பத்தையும் ரசத்தையும் உதவுடலாகும் இரத்தமாக மாற்றுவது போல இம்மக்களுடைய இதயத்தையும் உம்முடைய தெய்வீக எல்லிடமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னத்தை
இவ்வுலகிற்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே, அதே அந்த பிரசன்னத்தை இறை வார்த்தையின் வழியிலே இறைவாக்கினர்களின் வாய் வார்த்தைகளின் என்று வெளிப்படுத்தி இறுதி இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவானின் வழியாக இவரே செம்மறி என்பதை அடையாளப்படுத்த திருவுளமானீரே. அந்த வார்த்தையின் மறுரூபத்தை அன்னை மரியாளினுடைய கருவிலே உருதரிக்க வைத்து உன்னதமான கொடையாக இவ்வுலகிற்கு கொடுத்தீரே. அதே அந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உம்மையும் தூயாவியாரையும் விண்ணக தூதர்களோடு இணைந்து மன்னக தூதர்களாகிய ஒன்றிணைந்து நாங்கள் ஒரே புகழாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய தெய்வீக ஆவியின் வல்லமை இறங்கி நம் ஒவ்வொருவரையும் அப்பத்தையும் ரசத்தையும் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற தருணம். எதை நீங்கள் உங்கள் இதயங்களில் சுமைகளாக காணிக்கையாக எடுத்து வந்தீர்களோ அதை மௌனமாக அப்பரச காணிக்கைகளோடு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஏற்படுகின்ற நம்முடைய தெய்வீகமான பிரசன்னத்தை உற்று நோக்குகின்றோம்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும், குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் என ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினராகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். குறிப்பாக இந்த தெய்வீக பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கப்படுகின்ற குடும்பத்தாரை, பலிபீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும், ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்புசால் பக்தர்களையும் உம்முடைய அருளாலும் ஆவியாலும் ஆசியாலும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் மக்களோடு உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மேகத்தனலாகும் நெருப்பு தூணாகும் இருந்தது போல இருந்து வழிநடத்தியது போல இம்மக்கள் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் வலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக உம்முடைய வான தூதர்களுக்கும் கட்டளையிடுவீராக. உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த தெய்வீக பலியிலே நினைவு கூர்ந்து ஜபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், மேலும் குறிப்பாக இந்த தெய்வீக பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இவர்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த பெற்றோர், உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் உம்முடைய தெய்வீக முக ஒலியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் அங்கு வந்து தோழமை கொண்டு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் எல்லா வித பாவங்களிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை உரித்தாக்கிக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வந்த தெய்வம். இந்த தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறையே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வாழ்வு வழங்கும் உணவிது, என் ஆத்ம உயிராய் வந்தது. பாவ உலகின் மொழிது, நான் நடக்கும் பாதையில் ஒளிருது. திராட்சை கொடியாய் பூமியில் படர்ந்த உறவிது, திராட்சை கொடியாய் பூமியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்த அன்பு இணைத்தது, இணைந்தது. ஆறும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. தேச நிறையே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உயிர்ப்பும் உயிரும் மாணவா, என் உடைந்த உள்ளம் உயிர்க்கவா. உண்மை வழியை தந்தவா, என்னை உந்தன் வழியில் அழைத்துவா. நல்ல ஆயனும் நானே என்று அழைத்தவா. நல்ல ஆயனும் நானே என்று அழைத்தவா. என்னை தோளில் தாங்கி தந்த என் மடி சேர்க்கவா, சேர்க்கவா. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறையே இயேசுவே, 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 இயேசுவே.
கிறிஸ்துவே நானே, என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பாவங்களை விட்டகன்ற தூய வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணீருடன் உன் பாதம் வந்தோமையா, கவலைகள் உன்னிட தந்தோமையா. கண்ணீருடன் உம் பாதம் வந்தோமையா, கவலைகள் உன்னிடம் தந்தோமையா. அமைதி எம்மில் என்றும் நிலைத்திட அந்தோணியாரே கண்ணோக்குமையா. நம்பி வந்தோ கெஞ்சுகின்றோ, நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோ. நம்பி வந்தோம் கெஞ்சுகின்றோம், நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோம். பதுவை நகர் சுடரே அந்தோணியாரே, பார்ப்போற்றும் எங்களின் இறை தூத நீரே. புதுமைகள் பல கோடி யாமிங்கு கண்டோம், புவிதனில் உன் மக்கள் அருள் வேண்டி வந்தோம். பதுவை நகர் சுடரே அந்தோணியாரே, பார்ப்போற்றும் எங்களின் இறை தூத நீரே. ஆயிரம் ஆயிரம் நெஞ்சங்களில் அன்பராய் நிறைந்துள்ள அற்புதரே. ஆயிரம்
காவலரே குழந்தை இயேசுவை கருத்தில் ஏந்திடும் குவலயம் பெற்ற நற்காவலரே. நம்பி வந்தோ கெஞ்சுகின்றோ நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோ. நம்பி வந்தோம் கெஞ்சுகின்றோம் நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோம். பதுவை நகர் சுடரே அந்தோணியாரே பார்ப்போற்றும் எங்களின் இறை தூதர் நீரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.